வெல்கம் பேக் டு சாஃப்ட் டியூப். நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான மதுரை திருமாலிருஞ்சோலைன்னு அழைக்கப்படுற அழகர் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க சுந்தராஜ பெருமாள் அழகர் பெருமாள்னு அழைக்கப்படுற கள்ளழகர் திருக்கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2 கோட்டை சுவர்களை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அவுட்டர் போர்ட்னு அழைக்கப்படுற அழகாபுரி போர்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து ரைட் சைடு போனா வெஹிக்கிள் பார்க் பண்றதுக்கான இடம் முருகனோட 6 படை வீடுகள்ல ஒன்றான பழமுதிர் சோலைக்கு போகலாம். அழகர் மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்க நூபுரங்கங்கை தோன்ற இடமா சொல்லப்படுற ராக்காயி அம்மன் கோயிலுக்கும் போகலாம். இங்க இருந்து பார்த்தா அழகாபுரி கோட்டையோட சுவர்கள் வந்து ரொம்பவே தெளிவா தெரியும். இந்த கோட்டைக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா கோயில் மட்டுமல்லாம கோயிலோட தீர்த்தங்கள் அப்படின்னு நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. நாங்க ஆனா இந்த ட்ரிப்ல அந்த தீர்த்தங்கள் எல்லாத்துக்குமே போக முடியல. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு மட்டும்தான் போனோம். அழகர் மலையை சுற்றியபடியே சின்ன சின்ன மடிப்பு மலைகளாவும் பெரிய மலைகளாவும் பச்சை பசேல்னு மலைகளை பார்க்கலாம். அங்கேயும் நிறைய தீர்த்தங்கள் வந்து இருக்குது. அந்த தீர்த்தங்கள் எல்லாமே நூபுர கங்கையில இருந்து உருவாக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு நேம்ல தற்போது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கோட்டைக்குள்ளையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மண்டபங்கள் வந்து இருக்குது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெஹிக்கிள் பார்க்கிங் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்தூன் மண்டபம். இன்னர் போர்ட்டுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா திருத்தேர் மண்டபம் இருக்குது, யானை வாகன மண்டபமும் இருக்குது. இங்கேயே பக்தர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான இடம், கிளாக் ரூம் அப்படின்னு எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க. இரண்டாவதா இருக்கக்கூடிய கோட்டை இரணியன் கோட்டையின் பேர்ல வந்து அழைக்கப்படுது. நரசிம்மரோட சிலை அமைக்கப்பட்டிருக்க என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து இந்த கோட்ல அமைச்சிருக்காங்க. அழகர் கோயிலோட ராஜகோபுரம் இந்தியால இருக்கக்கூடிய உயரமான கோயில் கோபுரங்கள்ல 7வது கோபுரமா அழைக்கப்படுது. 187 அடி உயரத்துல இருக்குது. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அழகரோட காவல் தெய்வமா அழைக்கப்படுற 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதிக்கு போகலாம். இதுதான் கருப்பண்ண சுவாமியோட சன்னதி. வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் கதவுகள் திறக்கப்படும். இந்த பகுதி மக்களோட குலதெய்வமாவும் கருப்பண்ண சுவாமி அழைக்கப்படுறாங்க. கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் கோயிலோட ஒரு தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த குளத்துல நூபுர கங்கையில இருந்து வரக்கூடிய நீர் தான் வடிந்து வந்து தீர்த்தமா கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. மலையோட ஒட்டியபடியே கட்டப்பட்டிருக்க இரணியன் போர்ட்டோட சுவர்கள் வந்து நல்லாவே தெரியும். நிறைய கடைகளும் இங்கே அமைஞ்சிருக்குது. அமுதார் மண்டபம், கொண்டப்ப நாயக்கரோட மண்டபம் எல்லாமே இங்கதான் அமைஞ்சிருக்கு. கோயிலோட கோபுரம், மண்டபம், கோட்டை அப்படின்னு பல விதமானவை பல மன்னர்களால, விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்களால கட்டப்பட்டிருந்தாலும் கோயில் வந்து முதல்ல பாண்டியர்களால தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. ஆனா எந்த மன்னனால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து குறிப்பிடப்படல. குலசேகர பாண்டியனோட மகனான மலையத்வஜா பாண்டியனாலதான் கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட வழிவந்த பாண்டிய மன்னர்கள் தான் கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் நாயக்கர்களால கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரீயான சப்பல் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டியும் இங்க அமைச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கு பெரிய வாச்சான் வாயில் அழைக்கப்படுற இந்த வாசல் வழியாடி தான் உள்ள போக வேண்டியது இருக்கும். நம்மள வரவேற்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கருடாழ்வாரோட பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாவே அமைச்சிருக்காங்க. இதற்கு அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நூபுரங்கங்கை தோன்ற இடமா அழைக்கப்படுற ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய மலைவழி பாதைக்கு ஸ்டெப்ஸ் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் யாருமே அந்த வழி பாதையோடி ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போன மாதிரி தெரியல. வெஹிக்கிள்ஸ்ல தான் மக்கள் வரதுனால எல்லாருமே ரோடு வழி பாதையா தான் அந்த கோயிலுக்கு போறாங்க. ராக்காயி அம்மன் கோயிலோட வீடியோ ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லட்சுமண களஞ்சியம்னு ஒரு கட்டட அமைப்பு இருக்குது. முற்காலங்கள்ல தானியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு களஞ்சிய கூடமாக கூட இருந்திருக்கலாம். இங்கேயே நூபுரகங்கை தீர்த்தத்தை பக்தர்கள் பிடிக்கிறதுக்காக கேப் ஃபெசிலிட்டியோட அவங்க அமைச்சிருக்காங்க. பிரசாதம் வந்து தயாரிக்கிறதுக்கான இடம், பிரசாதம் வழங்குறதுக்கான இடம் எல்லாமே அமைச்சிருந்தாங்க. உரியடி மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், அன்னதான கூடம் எல்லாமே இங்கதான் அமைஞ்சிருக்கு. கோஷால மண்டபம் இங்க போட்டிருந்தாலும் பசுக்கள் எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துலதான் வச்சிருக்காங்க. திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வாட்டர் பவுண்டைன் மாதிரி அமைக்கப்பட்டிருக்க ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு சென்டர்ல வந்து கிருஷ்ணரோட சிலை கூட அமைக்கப்பட்டிருக்கு. நாங்க இந்த கோயிலுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குதான் போயிருந்தோம். பரமபத வாசல் அழைக்கப்படுற வடக்கு வாசல், சொர்க்க வாசல் வந்து திறக்கப்பட்டு பெருமாள் வந்து வடக்கு வாசல் வழியா வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காங்க. அதனால அதை காண்றதுக்காக ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நிறைய பேரு திருக்கல்யாண மண்டபத்துக்குள்ளதான் இருந்தாங்க. நாங்க போயிருந்த நேரம் பிரேக் டைம், அதனால நிறைய பேரு காவல் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாள் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து ஒரு பகுதியில வந்து வெளியே அமர்த்திருப்பாங்க. அந்த இடம் கூட ஃபுல்லாவே ஸ்கிரீன் போட்டு மூடிதான் வச்சிருந்தாங்க. 5 o'clock அப்புறம் தான் ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணி பெருமாளை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரொம்பவே டைம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால கோயிலை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்.
திருக்கல்யாண மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமா ரொம்பவே பெரிய பெரிய சிற்பங்களா வடிவமைச்சிருப்பாங்க. இது நம்மளோட பண்டைய மன்னர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். ஒவ்வொரு பில்லர்லயும் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. மோஸ்டா பாத்தீங்கன்னா யாழியோட சிற்பங்கள் தான் இருக்குது. திருத்தேர் மண்டபத்தை ஒட்டியபடியே ஒரு கோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ளோடி போனாதான் அழகர் பெருமாளை நம்ம தரிசனம் செய்யலாம். இங்கேயே ஆடி திருநாள் சேஷ வாகன மண்டபம், கிருஷ்ணரோட சன்னதி இருக்குது. அப்படியே திருக்கல்யாண மண்டபத்துக்கு ரைட் சைடு போனா ஆடி திருநாள் சிம்ம குதிரை வாகன மண்டபமும் ராமர் சன்னதியும் இருக்குது. இந்த வழியோடி போனாதான் கோயிலோட வடக்கு வாசல் அழைக்கப்படுற பரமபத வாசலுக்கு போலாம். கோயிலோட வடக்கு வாசல் வந்து சின்ன கோபுரத்தோட தான் எழுப்பியிருக்காங்க. பரமபத வாசல் திறக்கப்படுறதுக்காக அந்த டோர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. வைகுண்டத்துல எப்படி பெருமாளோட வாயிற்கதவுகள் எப்படி பொன்னிறமா மிளிருதோ அதே மாதிரியே தான் இந்த வாயிற்கதவுகளையும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மாளிகை பரமபத வாசல் திறக்கப்பட்டு பெருமாளை வெளியே பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதில் ஸ்கிரீன் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. கோயிலோட யானை இங்கதான் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல மெடிக்கல் செக்அப் வந்து டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால யாரையுமே அங்க வந்து அலோவ் பண்ணல. கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி நூபுரங்கெங்கில சுதப முனிவர் வந்து நீராடி கொண்டிருந்த நேரத்துல துர்வாசக முனிவரை கவனிக்காம இருந்ததுனால துர்வாசகரோட சாபத்துக்கு உள்ளானாரு. நீ ஒரு மண்டுகமாக மாறுக அப்படின்னு, அதாவது தவளையாக மாறும்படி சாபம் விட்டுறாரு. சாப விமோசனத்தையும் சொல்லிடுறாரு. நீ எப்போது பெருமாளோட சுந்தர அவதாரத்தை பாக்குறியோ அப்பதான் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி மண்டுகமாவே வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு தடவை பெருமாள் வந்து அவருக்கு சுந்தரராக காட்சி அளித்திருக்காரு. சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிற பொருள்படும். அதனால பெருமாள் அழகர் பெருமாள்னே அழைக்கப்படுறாரு. மீனாட்சி அம்மனோட பிராண கதையின்படி மீனாட்சி அம்மன் இந்த கோயிலை புதுப்பிச்ச மலையத்வஜன் பாண்டியனோட யாகத்தினால் கிடைக்கப்பெற்ற மகள் தான் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் பார்வதி தேவியோட அவதாரம் தான், பெருமாளோட தங்கையும் கூட. மீனாட்சி அம்மன் தான் எடுத்திருந்த அவதாரத்தின்படி சிவபெருமான திருமணம் செய்து கொள்றதுக்கான நேரம் வந்துச்சு. அதாவது சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்து கொள்றதுக்கு நேரம் வந்துச்சு. திருமண நேரத்துல மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக அண்ணன் அப்படிங்கிற முறைக்கு அழகர் பெருமாள் தான் திருமணத்துக்கு வரணும். அழகர் மலையை சுற்றி இருந்த பகுதி முற்காலத்துல கள்ளர்களோட கூடாரமா கூட இருந்திருக்குது. நிறைய கள்ளர்களை அந்த பகுதியில பார்க்கலாம். அதனால பெருமாள் அழகர் மலையில இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வழியில கள்ளர்களால சூழப்படுறாரு. கள்ளர்களுக்கும் அருள்பாலித்து ஆற்றை கடந்து திருமணத்திற்கு போகப்படுறதுக்கு தாமதமாயிருக்குது. அதனால திருமணமும் முடிஞ்சிருது. திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு தெரிஞ்ச பெருமாள் மறுபடியும் ஆற்றை கடந்து அழகர் மலைக்கு திரும்பி செஞ்சிடுறாரு. இதே நிகழ்வா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா நேரத்துல கள்ளழகர் மதுரைக்கு வரக்கூடிய நிகழ்வை எதிர் சேவையா நினைச்சு கொண்டாடுறாங்க பக்தர்கள். இப்போது கொண்டாடப்படுற இந்த திருவிழா நேரங்கள்ல அழகர் மலையிலிருந்து புறப்படுற அழகருக்கு கொண்டையிட்டு கொண்டையில வந்து குத்திட்டி கையில வந்து வலைத்தடி இடுப்புல வந்து ஜமத்தடு அப்படிங்கிற ஒரு வகையான கத்தி அதெல்லாம் கொண்டு ஒருவித ஆயுதங்களோட கொண்டு கள்ளன்கள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே தான் புறப்பாடு செய்யறாங்க. புராணத்தின்படி கள்ளர்களோட குலதெய்வமாகவும் கள்ளர்களுக்கு அருள்பாலித்த பெருமாள் வந்து அழகர் மலையிலேருந்து புறப்படுற நேரத்துல கள்ளழகராகவும் அதுக்கப்புறம் அழகராகவும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. திருமலை நாயக்கரோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்குற இந்த நிகழ்வு வந்து மதுரை அடுத்து இருக்கக்கூடிய தேனூர்ல தான் நடைபெற்று இருக்குது. அவரோட ஆட்சியில தான் கள்ளழகரை மதுரை வைகை ஆற்றில எழுந்தருள செஞ்சிருக்காரு. இந்த நிகழ்வை தான் இன்றளவும் எதிர் சேவையா பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வெளிப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இரணியன் போர்ட்டோட சேர்ந்தபடியே இருக்கக்கூடிய கட்டி முடிக்கப்படாத நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம் இருக்குது. ரொம்பவே சிதைவடைந்த நிலைமையில தான் இருக்குது. ஆனா ரொம்பவே அட்ராக்டிவா அழகா அவங்க வந்து கட்டியிருக்காங்க. திருமலை நாயக்க மன்னரால தான் ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்படாத நிலைமையில இருக்குது. இப்போதுள்ள டெக்னாலஜியை வச்சு கோபுரமாவே எழுப்ப முடியும். ஆனா எதுக்காக இப்படி மெயின்டெனன்ஸே இல்லாம போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபுல்லாவே டேமேஜா இருந்துச்சு. ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் கொண்டு கூட போட்டிருந்தாங்க. இத மாதிரி உள்ள கோபுரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னமா தான் கருதணும். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோட்டைக்குள்ளேன்னு பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்கும்னு பார்த்திருக்கோம். நீங்க டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா தீர்த்தங்களுக்கும் போங்க. சில தீர்த்தங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க போய் பார்க்க முடியல, டைம் ரொம்பவே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லா இடங்களுக்கும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.